புத்தகத்தை எடு நீங்க சொல்றீங்க மேடம், அதெல்லாம் எடுக்கிறேன். 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ள கண்ணை சொருகுது பாருங்க. இப்போ இங்க முதல் முறை புத்தக கண்காட்சி நடத்துறீங்க, அடுத்த முறை நடக்குது, அடுத்த ஆண்டு இதே இடத்துல நடக்குதுன்னு வைங்க. நீங்க கிளம்பி வரீங்க, புக் ஃபேருக்கு போகலாவா? உங்க வீட்டுக்காரம்மா என்ன சொல்லும்? போன தடவை வாங்கினதெல்லாம் படிச்சியே, பயங்கரமா போய் அங்கங்க அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சு வாங்கினியே, அப்படியே இருக்கு. முதல்ல இதை படி, அப்புறம் அடுத்த சொல்லுமா சொல்லாத? கட்டாயம் சொல்லு. ஏன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்க வீட்டுக்காரம்மாக்கு தெளிவா தெரியும். நீங்க மொய் எழுத போறீங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு மொய் எழுத போறாங்க, சார் மொய் எழுத போறாருன்னு வைங்க. ஒரு 1000 ரூபாய் எழுதிடலாமா? எதுக்கு எதுக்கு ஏமா 1000 கூட எழுதலைன்னு கேவலமா நினைப்பாம்மா. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க 750 தான் மொய் வச்சாங்க. கூட 50 ரூபாவை போட்டு 800 வேணா வைக்கலாமே தவிர 1000 எதுக்கு? உங்களுக்கு அப்படி ஒரு கல்யாணம், உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் எப்போ நடந்தது, அதுக்கு எவ்வளவு மொய் வந்தது, அதுக்கு என்ன கலர் சாரி அவங்க கட்டினாங்க, எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டுக்காரம்மாவும் சேர்ந்து இந்த முடிவுக்கு வரணும், படிக்கணும். படித்தா கண்ணை கட்டுதை என்ன செய்வது என்றால் அப்படிதான் இருக்கும். உடனே நீங்க சொல்லுங்க, நீங்கள்லாம் மட்டும் நிறைய படிக்கிறீர்கள், என்னால் படிக்க முடியவில்லை என்றால் படிப்பது உன் பேர். அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். முதல்ல எல்லாருக்கும் கண்ணை கட்ட தான் கட்டும். நாமெல்லாம் ஜியாகிரபி படிச்சப்போ கண்ணை கட்டலன்னு மனசாட்சியோட யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். கட்டாயம் கண்ணை கட்டும். அது சில ஆசிரியர்கள் வந்தா அந்த வகுப்பு வரும்போதே கண்ணை கட்டும். இன்னும் வகுப்பே ஆரம்பிக்கல, அப்படியே இழுக்கும் பாருங்க நமக்கு. அப்புறம் வகுப்புல தான் நம்ம முதல்ல சில முக்கியமான வாழ்க்கை பாடங்களை கத்துக்கிறோம். கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குவது எப்படி, எவ்வளவு உபயோகமான பாடம் பாருங்க நீங்க வாழ்க்கையில். இதெல்லாம் வகுப்புல தான் நம்ம கத்துக்க முடியும். அப்படிதான் கண்ணை கட்டும். ஆனால் அதை மீறி நமக்கு ஒரு உறுதி வேண்டும். ஏனென்றால் புத்தகங்கள் நம்மை வேறு ஒரு உலகத்துக்கு அழைத்து செல்லுகின்றன. அப்ப எதிலிருந்து ஆரம்பிப்பது? அந்த